கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த வீட்டில் தான் வாழ்ந்தோம். ஆலமரத்து விழுது இது நாணி வேறு யாரு. இங்கே தான் வந்து எங்கள் அம்மா அந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள், சாமி படம், அப்புறம் அடுப்பு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன செல்ஃபு, இங்கே தான் வந்து பீரோ இருக்கும். இங்கே வந்து எங்கள் அப்பா மிஷின் வச்சுக்குவார். பக்கத்தில் ஒரு டேபிள் ஒன்று இருக்கும், ஒரு குண்டான டேபிள், அது ஒன்று வச்சுக்குவார். எல்லாமே இங்கே தான். இங்கே தெரியுது பார்த்தீங்களா 2 கட்டை, அதில் தான் வந்து இன்னொரு கட்டை மாதிரி நீளமாக வச்சு நாங்கள் துணி போடுறதெல்லாம் இங்கே தான் போட்டுக்கோம். நோ இன்டீரியர் ஒர்க்ஸ், நோ எக்ஸ்டீரியர். ஒரு குட்டியுண்டு அழகான ஜன்னல். அப்புறம் வெளியில் இங்கே தான் வந்து தண்ணி ட்ரம்மு, தண்ணி கூட வச்சுக்கிறதெல்லாம் இங்கே தான் வச்சுப்போம். இங்கே தான் வந்து இங்கே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. மொத்தத்தில் பெருசாக எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாங்கினோம். நகர கதவுக்கு பின்னாடி மனச நெகிழ வைக்கிற 20 ஆண்டு கால பொக்கிஷம். என்னங்க பெரிய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க்லாம். இந்த வீட்ல வாழ்ந்த நிம்மதி திருப்பி கிடைக்குமா? அது ஒரு பொற்காலம் அப்படின்ற மாதிரியாதான் ஈரோடு vlogs அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. நிஜமாவே இந்த மாதிரி வீட்ல வாழ்ந்து உழைப்பால உயரத்துக்கு போனவங்க ஏராளமானவங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சின்ன வீடோட அருமை நல்லாவே புரியும். கிச்சன், சாமி ரூம், பெட்ரூம் இதுக்கெல்லாம் தனித்தனி அறைகள் கிடையாது. ஒரே அறைக்குள்ள ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு. துணியெல்லாம் அடிக்க வைக்க தனியா வார்ட்ரோப்லாம் கிடையாது. இந்த உத்தரம் மட்டும்தான். வெளிச்சமும் காத்தும் வரத்துக்கு சின்ன ஜன்னல், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு இடமும் இந்த வீட்லயே இருந்திருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆஸ்பெட்டோ ஷீட்டுக்கு கீழே இவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். ஆனா எதுவுமே இல்லைனாலும் இந்த வீட்ல சந்தோஷம் பொங்கி வழிஞ்சுது அப்படின்னு இந்த வீடியோவை எடுத்தவங்க சொல்றாங்க. இந்த மாதிரியான சின்ன வீடுகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிச்சயமா கனெக்ட் ஆகும். சோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கும் வைரல் வீடியோஸ்க்கும் பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.